ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த வாரத்தின் 7 நாட்களில் என்ன மாதிரியான நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான நாட்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி. மீனம் ராசியில் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குருவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு தெளிவும் ஆனந்தமும் அதிகரிக்க நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய நாள் எது அப்படின்னு பார்த்தா இந்த விடுமுறை நாட்கள் தாங்க. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம விடுமுறை நாட்களில் உட்காந்து தெளிவாக யோசிக்கும் பொழுது தான் நம்ம என்ன செஞ்சோம், என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த விடுமுறை நாட்களில் தான் ஒரு வாரமாக இருந்த டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சி காணப்படும். நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வருவோம். அதற்காக தான் இந்த வாரத்தின் நிகழ்வுகளை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்குமே ஒரு நல்லதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இந்த வாரம் இருக்கும், நம்ம நினச்சது நடக்குமா, நம்மளோட எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்குது, பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். மீனம் ராசியில் உள்ளவங்களுக்கு கிரக நிலைகள் உங்களோட ராசியில் ராகுவும், தைரிய வீரியஸ்தானத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், கலஸ்திரஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் புதனும், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்காங்க. இப்படி இருக்கிற கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும் இல்லையா. அதுக்கு முன்னாடிங்க ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனை உங்களை ஆட்கொண்டு இருக்கும். அதற்கு சரியான தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குமே சரியான தீர்வு எங்கே கிடைக்குங்கிறத நாங்களே சொல்லிடுறோம். ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க, 90 43 63 75 12. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலாக சொன்னாலே போதுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை உங்களை தொடருது, இதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கங்களையுமே அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தில் டீட்டெயிலை கேட்டு அவங்க சொல்கிற விஷயத்தை கடைபிடிச்சு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட திறமைங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா, அதை பார்க்கலாம். இந்த வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழிலெல்லாம் கடந்த காலத்தில் சிறப்பாக இருந்துச்சான்னு கேட்டால் இருந்திருக்காது. ஏன்னா கிரகநிலைகள் மாற்றம் போன வாரம் சரியில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும், பணவரத்தும் சீராக இருக்குங்க. உங்களோட திறமையான செயல்களால் மக்கள் மத்தியிலையும் சரி, உறவினர்கள் குடும்பத்தின் மத்தியிலையுமே சரி, புகழும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். உங்களுக்கே தெரியுங்க, உங்களோட பேச்சில் ஒரு இனிமை காணப்படும், சாதுரியம் அதிகமாக வரும். உங்களோட பேச்சின் இனிமை, சாதுரியம், இதனால் எடுத்த காரியத்தில் எல்லாமே கைகூடும் வாய்ப்பை நீங்கள் பெறப்போகிறீங்க இந்த வாரம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். உங்களோட பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து வைக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா களவு போகும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புறது நல்லது. அதன் பிறகு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்பட வேண்டிய வாரங்க. ஏன்னா உங்கள் கூட பழி சொல்லி உங்களோட சிறப்பான செயல்களில் மட்டம் தட்டுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி உங்களோட செயல்களில் இருக்கும் சிறப்புகளை காட்டுங்க. கட்டாயம் அதற்கான பலனையுமே இந்த வாரம் பெறுவீங்க.
எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமான பொழுது கழிக்க போறீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் உதவி வந்து சேரும். வாகன லாபம் கூட ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். உங்களோட தாய் வழி சொந்தங்கள் ஆதரவு அதிகரிக்கும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதத்தை இந்த வாரம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கு வீண் மனசஞ்சலம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. அரசியல்வாதிகள் புதிய பதவிகளை பெறும் யோகம் அமையும். மாணவர்களுக்கு உங்களோட பாடங்களில் ஏற்று படிக்கும் பொழுது கவனமாக படிங்க. சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது ரொம்பவும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும். உங்களோட குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி எல்லோருமே அனுசரணையாக உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றின கவலை அவ்வப்போது மனதில் வந்து போகும். குழந்தைகளின் நலனுக்காக கொஞ்சம் பாடுபடக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு. உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உறவினர்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் வாய்ப்பை வர போறீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி எந்த ஒரு விஷயத்திலையுமே தெளிவாக முடிவெடுக்கும் மனநிலை இந்த வாரம் அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் காரிய தடைகளை ஏற்படுத்தினவங்க அவங்கள விட்டு விலகிடுவாங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டு இருந்த தடைகள் காணாமல் போகும். எதிர்பார்த்த பணவரவு தக்க சமயத்தில் உங்களோட கை வந்து சேரும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிறப்பான வாரமாக மீனராசியில் உள்ள உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மாணவர்கள் நீங்கள் உங்களோட கல்வியில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உயர்வான எண்ணத்தோட சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவங்களோட நட்பு உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிணி நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னல்கள் நீங்க பரிகாரமாக முருகப்பெருமானை வணங்கி வருவதும் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை அதிகரிக்கவும் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக அமையும். மேலும் எவ்வளவுதான் கடுமையாக உழைச்சாலுமே அதற்கான பலன் நிறைய நாள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். தன்னோட நம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பை பெற போகிறீங்க. வைராகியத்தாலும் விடாமுயற்சியாலும் வெற்றி வாய்ப்புகளை உங்களோட ஆடையை சூட போகிறீங்க. ஜென்ம சனி துவங்க இருக்கிறதுனால பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையுமே நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களோட திறமையாலையும் உங்களோட சாமர்த்தியத்தாலையுமே எதிரிகளை வெல்லக்கூடிய சிறப்பான வாய்ப்பை பெறுவீங்க. 7.5 சனியின் தாக்கத்தால் தொழிலில் சின்ன சின்ன சுணுக்கம் ஏற்பட்டாலுமே அது ரொம்பவும் பெரிய பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் உங்களோட தொழில் விஷயத்தில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் தீவிரமாக இருங்க. சீரான முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும். சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் அதிக முனைப்போடையும் விடாமுயற்சியோடையும் செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். பணக்கவலை குறைந்து காணப்படும். தனவரவுங்கிறது தாராளமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற செலவுகளும் அவ்வப்போது வருங்கிறதுனால செலவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. பணப்புழக்கம் உண்டாகும். 3ஆம் நபரின் ஆலோசனையை உங்களோட இல்லத்தில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மூக்க நுழைக்க விடவே விடாதீங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெருசாக ஊதி சிக்கலில் உங்களை மாட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. திருமண தடை இருந்தவங்களுக்கு தடை விலகி சுப நிகழ்ச்சிகள் கூடிய விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும். நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஊர் விட்டு ஊர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ராசி அதிபதி குரு பகவான் சனி பார்வை ஏற்பட போவதால் பூர்வீகம் சொத்து தொடர்பான விவகாரங்களில் தடை தாமதம் உண்டாகியிருக்கும். இவ்வளோ நாள் அந்த தடை தாமதம் எல்லாமே விலகி நினைச்சபடி உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் இந்த வாரம். ஏன் அப்படின்னா பார்வையாலேயே பலனை அளிக்கக்கூடிய குரு பகவான் தாங்க இந்த மீன ராசிக்கு அதிபதி. ஏன்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வேலை செய்கிற இடத்துல ஊழியர்கள் ஒத்துழைப்போடு பணி செய்ய போகிறீங்க. சந்திரன் இடப்பெயர்ச்சியும் ஏற்றமான பலனையே உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் இருக்கிறவங்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய கண்டுபிடிப்பு
தொழில்களையுமே நீங்கள் நிறைய நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மருந்து வியாபாரம் செழிப்பாக இருக்கும். விருந்தினர்களோட வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும். ராகு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். மாமியார் தலையிட்டால் மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டை வரும், சங்கடம் வருங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உங்களோட குடும்ப விஷயத்தில் மற்றவங்களோட கருத்துக்களை ஏற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு இந்த பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த பதிவில் சொன்ன தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.